அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கன்னிக்குயிக்கு பாலசிங்கம். முல்லைப் பெரியாறு அணை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் போன பிறகு முதல் முறையாக நாளை மறுதினம் அந்த ஆணையத்தினுடைய தலைவர் திரு அனில் ஜெயின் அவர்கள் தலைமையிலே 7 பேர் கொண்ட கமிட்டி அணையினுடைய பாதுகாப்பை குறித்து ஆய்வு செய்ய வருகிறது. முல்லைப் பெரியாறு அணை முற்றிலும் தமிழகத்திற்கு சொந்தமான அணை என்று இருந்தால் கூட தேசிய அளவிலே அது இதுவரை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மத்திய நீர்வளத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. போன ஜூன் மாதம் என்ன செஞ்சது, அது தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு போன பிறகு முதல் முறையாக என்ன செய்து 7 பேர் கொண்ட கமிட்டி வருகிறது. அந்த 7 பேரில் 2 பேர் மலையாள உறுப்பினர். அந்த 2 பேரையும் ஆரம்பத்திலேருந்து நாம் ஏற்றுட்டு இருக்கிறோம், அவங்கள உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. நாம் போகிற போக்கில் அந்த குற்றச்சாட்டை வைக்கல, அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அந்த 2 மலையாள அதிகாரிகளை இந்த 7 பேர் கொண்ட பிரதான கமிட்டியில் வைத்தால் அவர்கள் ஒருபோதும் அணையில் எந்த மராமத்து வேலையையும் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். கூடுதலாக முல்லைப் பெரியாறு அணை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் கூட அங்கே ஒரு கூட்டணி இருக்கிறது. பெரியாறு புலிகள் காப்பகம் என்று சொல்லக்கூடிய அந்த வனத்துறையினுடைய ஒரு கூட்டம், இன்னொரு பக்கத்தில் கேரள மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கூட்டம், கூடுதலாக காவல்துறை, கேரள காவல்துறை, இந்த முக்கூட்டணி, இந்த 3 பேர் கூட்டணி என்ன செய்து உட்கார்ந்துக்கிட்டு அணையில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழக பொறியாளர்கள் எந்த வேலையையும் செய்வதற்கு அனுமதிப்பது இல்லை. போன வருஷம் கொடுத்த வேலை 16 வேலை, இந்த 16 வேலை நாங்கள் அணையில் செய்ய போகிறோம் என்று தமிழக பொறியாளர்கள் சொன்னார்கள். ஆனால் அதில் 9 வேலையை இன்னைக்கு வரைக்கும் செய்ய விடலை. அதனால தான் சொல்கிறோம், மலையாள அதிகாரிகள் ஒரு செட்டில்மெண்ட் லேண்டுக்குள்ள வரக்கூடாது. கேரள காவல்துறையை அணையை விட்டு வெளியேற்றுங்க. மத்திய தொழிற் பாதுகாப்பு கடைய அணையினுடைய பாதுகாப்புக்கு வையுங்க. கேரள காவல்துறை என்ன செய்யுங்க, லா அண்ட் ஆர்டருக்கு மட்டும் வையுங்க. ஒரு 4 பேர் போதும், எதுக்கு 130 பேர்? மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியே போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை காலை 10 மணிக்கு லோயர் கேம்பிலிருந்து குமுளியை நோக்கி பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் பிரம்மாண்டமான ஊர்வலம் பேரணி நடைபெற இருக்கிறது. கண்டிப்பாக இதை பார்க்கின்ற கேட்கின்ற அத்தனை பேரும் அந்த பேரணியிலே கலந்து கொண்டு அந்த 7 பேர் கொண்ட பிரதான கமிட்டி நாளை மறுதினம் அணைக்கு வரும்போது அதை ஒரு பெரிய செய்தியாக அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு மட்டுமல்ல, இதை பார்க்கின்ற அத்தனை விவசாயிகளுக்கும் இருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு, அதாவது 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு அனைவரும் லோயர் கேம்பிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.